எல்ஜி டாப் லோட் வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 8 கேஜி வாஷிங் மிஷின். நமக்கு இது 7 கேஜி 8 கேஜி 9 கேஜி இந்த மாதிரி எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தாலுமே அந்த ட்ரம்முக்கு வந்து முக்கால்வாசி இருக்க மாதிரி துணி போட்டுக்கலாம். அப்போ தான் தண்ணி ஃபில் ஆகிறதுக்கு கேப் கரெக்டாக இருக்கும். துணி ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒழுங்காக துவைக்காது. துணி இடத்துல கம்மியாக போடுறோமோ இடத்துல உங்களுக்கு நல்லா துவைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா துணி வந்து ஒரே சைடாக போடாமல் எல்லா பக்கமும் ஈவனாக வெயிட் ஒரே மாதிரி இருக்க மாதிரி போடணும். இந்த ட்ரே இழுத்திங்கன்னா வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா பவுடர் லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போட்டுக்கலாம். தண்ணி உள்ளே வரும்போது அது வழியாக கரைஞ்சி உள்ளே வந்துடும். துணி போட்டுட்டு பவுடர் போட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக துவைக்கிறதா இருந்தால் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். ஆன் பட்டன் ஒரு தடவை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்படி பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரம் வந்து 2 டைம் சுற்றும். அதாவது நீங்கள் எவ்வளோ துணி போட்டிருக்கீங்களோ அந்த ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு அதுக்கான டைமிங் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலேயே காமிக்கும். இப்போ நார்மலாக எவ்வளோ டைம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் அந்த மாதிரி டைமிங் வருதுன்னா அந்த டைமிங் அப்படியே கம்மியாகிட்டே வந்து 0 வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். துணி நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கும்போது துணி எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே வெயிட் இருக்க மாதிரி போடணும். துணி ஒரே பக்கமாக போட்டு ட்ரம் சாயிற மாதிரி இருந்ததுன்னா யூஇன்னு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது அன்பேலன்ஸ்ட் எரர் வரும். துணி எப்போவுமே நீங்கள் எல்லா பக்கமும் ஈக்குவலாக போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ பார்த்திங்கன்னா டப்பு சுற்றுறது உங்களுக்கு தெரியும். 2 டைம் இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த ப்ரெஷரை வச்சு செக் பண்ணி நீங்கள் எவ்வளோ துணி போட்டிருக்கீங்களோ அதுக்கு தேவையான தண்ணி அதுவே எடுத்துக்கும். நம்ம தண்ணியில் வாட்டர் லெவல்லாம் செட் பண்ண தேவைப்படாது. உங்களுக்கு துணி போட்டிருக்கிறத பொறுத்து டைமிங் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 44 நிமிஷம் வந்திருக்கு. இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு துவைக்கிறது, அலசுறது, காய வைக்கிறது எல்லாமே இந்த டைமுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இந்த டிஸ்பிளேக்கு மேலே பார்த்திங்கன்னா 3 லைட் எரியும். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துவைக்கிறது, அடுத்து 2வது அலசுறது, அடுத்து 3வது காய வைக்கிறது. எந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கோ அந்த லைட் பிங்க் ஆகும். லைட்டை வச்சு என்ன ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லை மிஷினை நிறுத்தணும் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டோர் ஓப்பன் பண்ணி துணி எதுவும் எடுக்கணும் போடணும்னா வச்சு பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அதுமாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணாமல் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஇ எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்தது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் நார்மலான துணி துவைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனே போதும். ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். வேறு ஆப்ஷன் மாற்றணும் அப்படின்னா ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரோக்ராம் பட்டனை வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் மாற்றிக்கலாம். எப்போவுமே ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நார்மல் ஆப்ஷன்லாம் துவைக்கும். அந்த ப்ரோக்ராம் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குயிக் வாஷ் வரும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக துவைக்கணும் அப்படின்னா அதில் துவைச்சிக்கலாம். ஜென்டல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசான துணி சாரீ அந்த மாதிரி இதில் துவைச்சிக்கலாம். ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா பெட்ஷீட், ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி துவைச்சிக்கலாம். இப்போ நார்மல் ப்ரீ வாஷ் மேலே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் டைம் கொஞ்சம் அதிகமாக துவைக்கும். ரின்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 2 தடவை அலசும். அக்வா ரிவர்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துவைச்சி அலசிட்டு அதே தனியாக மறுபடியும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். டப் க்ளீன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது டப்பு க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் அப்படியே வேலை செய்யும். உங்களுக்கு அது போக நம்ம வாட்டர் லெவல், ப்ராசஸ், ஸ்பின் ஒன்லி 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் லெவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ லெவல் வேணுமோ அதை வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக் தான். நம்ம 1 to 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம 1 பார்த்திங்கன்னா மினிமம், 5 பார்த்திங்கன்னா மேக்ஸிமம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ராசஸ் பட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துவைக்கிறது, அலசுறது, காய வைக்கிறது தனித்தனியாக வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது தனியாக துவைக்க மட்டும் வேணும், இல்லை அலசுறது மட்டும் வேணும், இல்லை காய வைக்கிறது மட்டும் வேணும், எது தனியாக வேணுமோ அந்த எல்இடி உங்களுக்கு மாறும். அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பின் ஒன்லி பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு ட்ரையர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையர் மட்டும் தான் வேலை செய்யும். அதாவது ஈரமான துணி இருக்காது காயம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பின் ஒன்லியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.